தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகம் நிகழ்ந்து வருவது போல தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழகத்தில் சீராக இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தீரஜ்குமார் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறினார். 2021ஆம் ஆண்டை பொறுத்தவரை மொத்தம் 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் அது படிப்படியாக குறைந்து 2025இல் 401 வழக்குகளாக குறைந்ததாக கூறினார். 2024ஆம் ஆண்டு குற்ற வழக்குகள் 1490ஆக இருந்த நிலையில் இது 2025இல் 1461ஆக குறைந்ததாக கூறினார். 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன்னு காட்டிட்டு இருக்கோம். 2024ல் 1490 cases, 2025ல் 1461 cases. இப்படி பார்க்கும்போது in almost all the major crime hits, the number of cases which are being reported has come down. தமிழகத்தில் நிலவும் உண்மையான நிலவரத்தை மறைத்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். போக்சோ வழக்குகளை பொறுத்தவரை குற்றம் நடந்து 30 முதல் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மிக விரைவான விசாரணை முடிந்து வருவதாகவும் குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டுகள் வரை கடுமையான தண்டனை பெற்று தரப்படுவதாகவும் காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். The timelines for charge sheeting, the 60 days and 30 days, they are being honored. And let me tell you that because of the quality of investigation and the emphasis we are giving, the POCSO convictions have shown a jump. Almost every week we are seeing a 20-year conviction in a POCSO case. And we can give you data also, but as far as the conviction in POCSO is concerned, that must be the highest and better than even murder cases. So POCSO cases are being accorded very top priority by police department. போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பேசியவர் 2021ஆம் ஆண்டு போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் 6800 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு 11,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு அதில் பலரும் கைது செய்யப்பட்டதாக விளக்கமளித்தனர். போதைப்பொருள் புழக்கம் குற்றங்களுக்கு காரணமா என்கிற கேள்விக்கு போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு எடுத்த மெகா நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பட்டியலிட்டனர். சம்பந்தமா மெயினா NDPS ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறோம். 2021ல 6800 கேசஸ். ஆனால் இப்போ நம்ம கடுமையான ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கே ரிப்போர்ட் ஆகுது, எங்கெங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்த்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்ததுக்குனால 2021ல more than 11,000 cases have been FIRs have been registered. இதே போல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆக்ஷனுடைய மேக்னிடியூடு உங்களுக்கு தெரியும். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டது பற்றி பேசிய தீரஜ்குமார் காவல் நிலைய மரணங்கள் மற்றும் கொடுமைகள் பற்றி தமிழக காவல்துறை வெளிப்படையாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அஜித்குமார் வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றியதையும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்காதது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு காரணமா என்ற கேள்விக்கு இது முற்றிலும் தவறான ஒப்பீடு. தற்போது பொறுப்பில் உள்ள வெங்கட்ராமன் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என கூறினார். மேலும் இதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் இல்லை என திட்டவட்டமாக மறுத்தார்.